அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம், இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் கடினமான உழைப்பாளிகள், குடும்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக கடுமையாக உழைச்சி முன்னேறக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. சட்டத்துறை மட்டும் இல்லை, அதாவது நீதித்துறையிலிருந்து அதே மாதிரி நிதித்துறை வரைக்கும் எல்லா துறைகளிலும் செல்வாக்கு படைத்த ஒரு சிறப்பான ஒரு திறமை கொண்ட வேலை செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரர். ஆனால் இப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலம் வேணால் பெருமிதமான அனுபவங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருக்கும். ஏன்னா காரணம் என்ன, 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் சிக்கி ஒரு 7.5 வருஷ காலகட்டம் கடுமையான ஒரு மனச்சுமைக்கு ஆளாகியிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த மீண்டு வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு இலக்கை இப்போ தான் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுதுங்க. இந்த 2026 பொறுத்த வரைக்குமே இந்த உங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதகமான காலங்களாக தான் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக தான் இருக்க போகுதுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதன் கஷ்டப்படக்கூடாதோ, எந்த அளவுக்கு சிரமங்கள் அனுபவிக்கக்கூடாதோ அதை அத்தனையுமே அனுபவிச்சிட்டிங்க. ஏன்னா உழைக்கிறது நீங்களாக இருந்தாலும் அதனால் ஊதியம் சம்பாதிக்கிறது மற்றவங்களாக இருந்திருப்பாங்க. நேர்மையாக இருப்பீங்க, எந்த விஷயத்தையும் அதை பெருசாக ஆசைப்பட்டுக்க மாட்டீங்க. ஆனால் நம்மளுடைய கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி அது பலன் நம்ம அடையணும்னு நினச்சி அது ஒரே இலக்காக நினச்சி தான் நீங்கள் முன்னேறிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு என்னென்னா, அது ஏதாவது ஒரு வழியில் அது பிரேக் ஆகி சாதகமாக முடியாத அளவுக்கு சில தடைகள் உண்டாயிருக்கும். ஆனால் அந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் நவ கிரகங்களுடைய பயிற்சி ஒரு அற்புதமாக நமக்கு யோகத்தை கொடுக்க போகுதுங்க. இயல்பாகவே பார்த்துட்டோம்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது. ஆனால் அதே 4ஆம் தேதி பார்த்தோம்னா புதன் 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் தேதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஏன்னா அது 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில்னால பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போது தனம்ங்கிறது, பணம்ங்கிறது உங்களுக்கு விட்டு போன பணம், அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்த பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்த விட பணம் மட்டும் கிடையாதுங்க, குடும்பம் கூட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போகுது. பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் தொழில் ரீதியாக இல்லை நம்ம சூழ்நிலைக்காகவோ, இன்றைக்கி கணவன் மனைவி வெவ்வேறு பக்கம் இருக்கிறது, இல்லை சிறு சிறு கருத்து வேறுபாடுனால தனிவிலை இருக்கிறது. அதே நேரத்தில் இல்லை குழந்தைங்களை விட்டு நாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையோ, இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக மாறி ஒரு குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. இதில் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா அடுத்தவங்களால் நமக்கு சில சங்கடங்களை தன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும், சில பாதங்கள் உண்டாகியிருக்கும். ஆனால் அந்த பாதகங்கள் என்னங்கிறது நம்ம உணரக்கூடிய வாய்ப்போ, இல்லை நம்மளுடைய கடுமையாக நம்ம பாதிக்கப்படணும்னு நினச்சி மற்றவங்க செய்த வினைகளோ, ஆனால் அது கடுமையாக குறையக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுதுங்க. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2ஆம் இடத்துக்கு போகுதுங்க. அப்போ குரு பார்வை பலம் பெறும்போது உங்களுடைய கடந்த காலத்தில் ஒரு எது நினச்சாலும் எது பண்ணினாலும் செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற ஒரு தடுமாற்றம் நீங்கி இப்போ நம்ம தொட்டோம்னா அது சக்ஸஸ் பண்ணிடுவோம், அது சாதிச்சிருவோம், வைராக்கியத்தோடு நம்ம செஞ்சு முடிச்சிருவோங்கிற ஒரு ஆர்வங்கிறது உங்களுக்கு உண்டாகும். இதனால் அடுத்தவங்களோட பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு, ஆதரவு இதெல்லாமே கிடைக்கும். அதே சமயம் ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, அது இது வரைக்கும் கிடைக்காமல் இருக்குது. நமக்கு கிடைக்குமாங்கிற ஒரு கனவுகள் நீங்கி நினைவாக அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிர்ணயம் உண்டாக்க போகுதுங்க. அரசாங்க சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு உண்டான ஒரு உத்தியோகம், அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நினச்ச ஒரு வேலையை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த சமயம் சாதகமாக இருக்குங்க. காரணம் என்னென்னா 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அது வக்ரகதியினால் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நமக்கு உழைப்பால் சாதிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகும். அது வேலையும் சரி, இல்லை பிரைவேட் தனியார் சம்மந்தப்பட்ட ஒரு துறைகளில் வேலை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் சாதகமாக முடியுங்க. அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும்
ஸ்தானாதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற போது, அது உச்சபலமாக ஆட்சி பெறும்போது உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அந்த முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் இருக்கும். இருந்தாலும் உடல் ரீதியில் கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் கவனங்கள் நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஆனாலும் அந்த செவ்வாய் பந்து இருக்கும்போது உங்களுக்கு அதாவது பூமி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு வெளியூர் பிரயாணங்களால் கண்டிப்பாக நன்மைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா அதாவது நிம்மதிங்கிறது நமக்கு வரும். ஆனாலும் அதை கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அது சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நண்பர்கள் வட்டாரத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சில சலிப்பு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கு இருக்கிறதுனால அதாவது கொஞ்சம் நிதானமான சூழ்நிலையை எதுவும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுத்து எதையுமே முடிவு எடுக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நாள் கடந்த காலத்தில் பணத்தட்டுப்பாடுகள் உண்டாயிருக்கும், மன நிம்மதிகள் இல்லாமல் போயிருக்கும். அதே நேரத்தில் அதாவது தன்னுடைய சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா திருமணம் சம்மந்தப்பட்ட திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை கூட தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கு, பண்ணியிருக்க முடியாது. சிலருக்கு பார்த்தோம்னா மறுமண வாழ்க்கை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்பட போகுதுங்க. எதையோ ஒரு உறவுகள் நோக்கி ஒரு அன்பை நோக்கி அதே மாதிரி நமக்கு தேவையான சில ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். சரிங்களா? 3ஆம் பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் முயற்சிங்கிறது சில விதமான தடைகள் வந்தாலும் அது கடினமான முயற்சியால் அதாவது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அது ஒரு மந்தமாக்கும். வேறு ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு அதாவது எதுவுமே தடையாக வரும். ஆனால் அந்த தடையை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு முடிவு நீங்கள் எடுத்து அதுக்கு உண்டான ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் முயற்சி செய்யும்போது அது நீங்கள் சாதகமாக முடியலாம். அடுத்தது வெளியூர் வெளி பிரயாணங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வண்டி வாகனம் போக்குவரத்து சம்மந்தப்பட்டதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது பின் சகோதரன் சம்மந்தப்பட்ட உறவு ரீதியில் நிச்சயமாக சில சங்கடங்கள் சலிப்புகள் வருங்கிறதுனால அதிகமான சேர்க்கையோ இல்லை அதிகமான கூட்டு முயற்சிகளோ கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த பிப்ரவரி மாதம் நன்மையை செய்யும். உழைப்பால் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்குது. 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயமாக பயணங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள், முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கும். அடுத்தது இவன் குல தெய்வத்துடைய இறைவன் வழிபாடும் செய்துக்கணும். அதே மாதிரி தவறாமல் உங்களுடைய ராசிக்கு உண்டான அதாவது அதிதேவதைகளான சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாமே நீங்கள் சிறப்பான முறையில் செய்யும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு தடையில்லாமல் சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அது வெற்றியாக்குங்கிற நிலைப்பாடு தான் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்களாக இருக்குதுன்னு. இருந்தாலும் இப்போ நான் சொன்ன பலன்கள் கோச்சாரம்ங்கிறது அதாவது ராசியை வச்சு உங்களுடைய இந்த கிரகங்கள் பெயர்ச்சிகள் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறது முழுமையான பலன்கள் அது பிறப்பு ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஆயுள் பலன்கள் இருந்து அதாவது தொழில் வளர்ச்சி வரைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பில் இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வரைக்கும் எல்லா பலன்களும் ஜாதகம் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.